இவரை விட அந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்களா. ஓ எதுக்குடா சாய் அபியங்கர் மேலே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்டி அப்படின்ற படத்தில் இருந்து நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் வந்திருக்கு. அந்த இன்ட்ரோ வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் ரொம்ப 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 பிடிக்கும். நேரம் படம் தான் அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுலேயே வந்து அவரோட ஃபுல் அந்த பொட்டென்ஷியலை வந்து காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பிரேமம் சொல்லவே வேணாம், ஒரு வேறு லெவல் வைரல் ஹிட்டு. அதுக்கப்புறம் கோல்டு அந்த லெவலுக்கு போகல, பட் எனக்கு படமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த கிரிட்டிக் ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, எங்கேயுமே ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த லெவலுக்கு ரொம்ப, ஏன்னா பிரேமம் படத்தில் நம்ம இருந்த ஹைப்பில் இதை அப்படியே எதிர்பார்த்தோம் போல் இருக்குது. அண்ட் அவருமே வந்து அதுக்கேற்ற ஹைப்பெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் தான் அந்த படத்தோட எடிட்டிங், அனிமேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் எல்லாருமே அவரே தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த படம் அந்த லெவலுக்கு பெருசாக போகல. அதுக்கப்புறம் படங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அதுவுமே வந்து ஒரு சில காரணங்களால் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரிலட்டா விட்டுருக்கேன். ஒரு சில காரணங்களால் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் வந்து டெபியூவாக ஆக்டிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வாங்க இந்த கிளிம்ஸ் பார்க்கலாம். அல்ஃபோன்ஸ் புத்திரன், ஷான் நிகம், உன்னி, சந்தோஷ் டி குருவிலா, அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம சாய் அபியங்கர். ஸோ பார்க்கலாம். 3, 2, 1 கோ. சந்தோஷ் டி குருவிலா. அண்ணா வேலம்பாளையம் பிள்ளையாருண்ணா, வண்டி ரிஸ்கான. ஓ எதுக்குடா ஏய், இவரை விட அந்த பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்களா, அவரோட ரியாக்ஷனை பாருங்களேன். எஸ், அல்ஃபோன்ஸ் புத்திரன். இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஆக்சுவலாக லோகோவாக மாறிடுச்சு. நைஸ். சோடா பாபு. ஓகே. பல்டி. உன்னி சிவலிங்கம், சாய் அபியங்கர். ஓணம் ரிலீஸ். படம் ஓணത്തിന് ரிலீஸ் ஆனே. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னா, சாய் அபியங்கர் மேலே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஏன்னு தெரியல. பையன் வந்து அனிருத்தை பீட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு சைட் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து அனிருத் இருக்கும்போது நீ எல்லாம் வரவே மாட்டாடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று, இவ்வளோ படம் கம்மிட் ஆகிறியே, எங்கே இருந்துடா உனக்கு அப்படின்னு. இது வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்றத விட்டுலாம். டேலண்ட் இருந்தால் தான் நெப்போட்டிசமாக இருந்தாலும், அதாவது ஒருத்தங்க அப்பாவோட அது பேர் என்னதோ சொல்லுவாங்களே, ஐயோ, இன்ஃப்ளூயன்ஸ், அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் வராங்களோ, இல்லை வந்து சினிமாவில் வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்டில் இருந்து வராங்களோ, டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு 3 பாட்டு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ 4வது பாட்டு கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பையன் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகும்போது அவரோட டெபியூ ஃபிலிம் பென்ஸு, அந்த படத்தில் அறிமுகமாகும்போது கூட ஓகே அப்படின்னு விட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து இப்போ கார்த்தி சாரோட ஃபிலிமாக இருக்கட்டும், வரப்போகுது இல்லை அதுனா மார்ஷல் அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பல்டி இந்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அட்லி நான் டைரக்ட் பண்ணக்கூடிய படமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா அட்லி நான் அஃபிஷியலாக இன்னும் வரல, பட் வரும். இந்த படத்துலலாம் ஒன்றா வரும்போது இல்லை, ஒரு 9 படம் பக்கம் வந்துருச்சு. சிம்பு சாரோட ஒரு படம் டியூட், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் சாரோட ஒரு படம். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது, இத்தனை படங்கள் வரும்போது ஒரு 8 படம் 9 படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரும்போது இவ்வளோ படம் இவனுக்கு எப்படி வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் போயிடுது. ஒருத்தங்களோட டேலண்ட் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா வரும். அனிருத் சாருக்கு வந்தது இல்லையா,
அதே மாதிரி தான் இந்த படம் இவரையும். ஆனால் இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ படங்கள் கம்மிட் ஆகிறது இல்லை, இது எல்லாமே வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள். ஒரு இடத்துல சின்னதாக ஒரு மேலே ப்ரெஷர் போயிருதோ, அதிகமாக ப்ரெஷர் போகுதோ அந்த மாதிரி தோணுது. டெபியூ அப்படின்றப்போ அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுவும் பெரிய படங்கள் அப்படின்றப்போ சின்னதாக அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கனாலும் கூட விட மாட்டாங்க, அந்தளவுக்கு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அனிருத் சார் மாதிரி எடுத்தோன்னே அந்த ஹிட்டு கொடுக்க முடியாது, ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பையனால் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவர் இதுக்கு முன்னாடியே நிறைய டியூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பார். இப்போது அதெல்லாமே ஒன்றா பேக்கேஜாக எடுத்து அதில் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ படங்கள் கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இப்போ வந்து நீங்கள் வாங்க நாங்கள் வந்து மியூசிக் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உட்கார மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லாருமே மியூசிக் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அந்த டோன் உங்களுக்கு பிடிக்குதா, இந்த டியூன் பிடிக்குதா அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டு, இல்லை எனக்கு இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா மட்டும்தான் இன்னொரு டியூனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா மியூசிக் டைரக்டர் அவங்களுக்காக காத்துக்கிட்டு உட்காந்து நான் வரும்போது மியூசிக் போட்டுக்கிறேன்னு உட்கார மாட்டாங்க. ஆல்ரெடி டியூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒன்று ஒன்றா இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுக்குறது தான் வேலையாக இருக்கும். இப்போது இவ்வளோ நாள் வரல, இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ நிறைய டியூன் போட்டு வச்சுருப்பாரு. அதுலேருந்து ஏதாச்சும் போட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எடுத்தோடனே வந்து ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லதாக இல்லை. ஒரு டேலண்ட் உள்ள பையன் வளர்ந்துட்டு போகிறான்னா சரி வளரட்டுமே, அவனுக்கு எதுக்கு நெப்போட்டிசம்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. தப்பாக கூட இருக்கலாம், ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏற்றுக்கிறேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த குட்டி கிளிம்ஸை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகேவாக தான் இருக்குது. அல்ஃபோன்ஸ் புத்ரன் சாரை அந்த டோனில் வச்சு பார்க்க முடியல, பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம். இப்போதைக்கு இது கிளிம்ஸ் தானே, இன்ட்ரோ கிளிம்ஸ் தானே, ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் வந்து பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.